டெல்டா பாசனத்திற்காக கல்லணையில் இருந்து தண்ணீர் திறக்கப்படுகிறது. இது குறித்து தொலைபேசி வாயிலாக செய்தியாளர் விஜயகோபாலிடம் கூடுதல் தகவல்களை கேட்டு பெறலாம். வணக்கம் விஜயகோபால், சொல்லுங்க. டெல்டா பாசனத்திற்காக கல்லணையிலிருந்து எத்தனை கன அடி தண்ணீர் திறக்கப்படுகிறது? தமிழகத்தின் நெற்களஞ்சியமான தஞ்சை, நாகை, திருவாரூர் ஆகிய மாவட்டங்கள் பலன் பெறுவதற்காக தற்பொழுது கல்லணையில் தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த கல்லணையில் தண்ணீர் திறப்பதற்காக கடந்த 20ஆம் தேதி மேட்டூர் அணையிலிருந்து 12,000 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டது. அந்த தண்ணீரானது தற்போது திருச்சியின் முக்கியமான அணையான மேலணை எனப்படும் முக்கம்பில் தற்பொழுது 11,238 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. அந்த தண்ணீர் எங்கும் சேர்க்காமல், எங்கும் வேறு வாய்க்காலுக்கு திருப்பப்படாமல் அப்படியே கல்லணை கொடுக்கப்பட்டு வருகிறது. அந்த தண்ணீரானது நேற்று இரவே கல்லணைக்கு வந்துவிட்டது. தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அனைத்து அமைச்சர்கள் மற்றும் தஞ்சை, நாகை, திருவாரூர், திருச்சி ஆகிய 4 மாவட்டங்களை சேர்ந்த 5 அமைச்சர்கள் வெல்லமண்டி நடராஜன், வளர்மதி, OS மணியன், காமராஜ் மற்றும் விஜயபாஸ்கர் உள்ளிட்ட அமைச்சர்கள் இவர்கள் தற்போது தண்ணீர் திறந்து விட்டுக் கொண்டிருக்கின்றனர். மேலும் தஞ்சை, நாகை, திருச்சி ஆகிய மாவட்டங்களை சேர்ந்த மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகள், விவசாய சங்க பிரதிநிதிகள் என ஏராளமான மக்கள் தற்பொழுது கல்லணையில் தண்ணீர் திறந்து விடுவதை தற்பொழுது தண்ணீர் திறந்துவிட்டு அதற்கு நவதானியங்கள், பூ உள்ளிட்ட மங்கள பொருட்களை போட்டு தற்பொழுது வரவேற்பு அளித்துக் கொண்டிருக்கின்றனர். இந்த தண்ணியானது தற்பொழுது காவேரி ஆற்றில் தற்பொழுது 3,600 கன அடி தண்ணீர் காவேரி ஆற்றில் மட்டும் திறக்கப்பட்டிருக்கிறது. மேலும் வெண்ணாற்றில் 3,600 கன அடியும், கல்லணை கால்வாயில் 1000 கன அடியும், கொள்ளிடத்தில் 800 கன அடியும் தண்ணீர் திறந்துபட்டு கல்லணையிலிருந்து விவசாயத்திற்காக தற்போது தண்ணீர் திறந்து விடப்பட்டு வருகிறது. இதற்காக தற்பொழுது இங்கு ஒரு விழா கோலம் போட்டிருக்கிறது என்று சொல்லலாம். மேலதானங்கள் முழங்க, மங்கள வாத்தியங்கள் முழங்க, பட்டாசுகள் வெடித்து இவர்கள் மகிழ்ச்சிகரமாக தற்பொழுது இந்த தண்ணீரை திறக்கும் பணியில் அமைச்சர் பெருமக்கள் மற்றும் மாவட்ட ஆட்சியர் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த தண்ணீரானது இன்னும் 2-3 நாட்களுக்குள் கடைமடை பகுதியிலான தஞ்சை, நாகை, திருவாரூர் ஆகிய பகுதியிலும் சென்றடையும் என்று பொதுப்பணித்துறை அதிகாரிகள் நம்மிடம் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். இந்த தண்ணீரை பொறுத்தவரை தற்போது உள்ள தண்ணீர் என்பது போதுமானதாக இருக்காது. ஏனென்றால் தற்பொழுது மேட்டூர் அணையில் இருக்கும் தண்ணீர் அளவானது 47 TMC என்ற அளவில் தான் இருக்கிறது. வந்து கொண்டிருக்கும் தண்ணீர் என்பது 1,800 என்ற அளவில் கன அடி என்ற அளவில் தான் இருக்கிறது. வெளியேற்றும் தண்ணீர் என்பது 12,000 கன அடி என்று இருக்கிறது. ஆக மொத்தத்தில் இந்த தண்ணீர் என்பது முழுமையாக இந்த ஒரு போக சம்பா சாகுபடிக்கு ஏற்றதாக இருக்காது. இது விவசாய மக்களுக்கு ஒரு ஏமாற்றம் அளிப்பதாக இருந்தாலும் கூட தங்களுக்கு இந்த ஒரு மிகப்பெரிய சட்ட போராட்டத்தை தமிழக அரசு முன்னெடுத்து இந்த காவிரி தண்ணீரை பெற்றுக் கொடுத்திருக்கிறது. எனவே இந்த தண்ணீர் என்பது மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயம். இதற்கு மேலும் வடகிழக்கு பருவமழை தங்களுக்கு கை கொடுக்கும் என்று உறுதியாக நம்புகின்றனர். மேலும் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவின்படி தற்பொழுது காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட்டு விட்டால் இந்த தண்ணீர் என்பது ஒரு முழுமையான அளவு நமக்கு கிட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதை முறையாக, அதாவது நீர் மேலாண்மை எனப்படுகின்ற முறையில் இவர்கள் பாசனம் செய்து உரிய முறையில் இந்த சம்பா சாகுபடி எடுக்க முடியும் என்று விவசாய சங்க பிரதிநிதிகள் நம்மிடம் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். ஆக மொத்தத்தில் இந்த விழாவானது கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டுகளாக தண்ணீர் இல்லாமல், குறுவை சாகுபடி இல்லாமல் போய் சம்பா சாகுபடியும் பாதிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது 5வது ஆண்டாக இந்த பாதிப்பு நீங்கி தற்போது ஒரு போக சம்பா சாகுபடியாக வரும் இந்த காவிரி தண்ணீரை விவசாயிகள் மகிழ்ச்சிகரமாக தற்பொழுது வரவேற்றுக் கொண்டிருக்கின்றனர். அந்த காட்சிகள் தான் தற்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்வானது தற்பொழுது இந்த தண்ணீர் திறப்பானது முழுமையாக சென்றடைவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் பொதுப்பணித்துறை மூலம் செய்யப்பட்டிருப்பதற்காக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் நம்மிடம் தெரிவிக்கின்றனர். விஜயகோபால், டெல்டா பாசனத்திற்காக கல்லணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டிருக்குன்னு சொன்னீங்க. தற்போது தண்ணீர் திறக்கப்படுவதால மாவட்ட நிர்வாகம் எந்த விதமான எச்சரிக்கை விடுத்திருக்காங்களா? பொதுவாகவே தண்ணீர் திறக்கப்படும் பொழுது இந்த தண்ணீருக்கான கரையோர பகுதியில் வசிக்கும் மக்களுக்கான ஒரு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுவது என்பது வழக்கமான ஒன்றுதான். அதே போலதான் தஞ்சை, நாகை, திருவாரூர் மற்றும் திருச்சி பகுதியில் கரையோர பகுதியில் வசிக்கும் மக்கள் எதுவும் இந்த வெள்ளத்தினால் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக தற்பொழுது அதற்கான வெள்ள அபாய எச்சரிக்கை விட்டது மட்டுமல்லாது பேரிடர் கால மேலாண்மைக்காகவும் அவர்களும் பேரிடர் குழுவும்
தற்பொழுது தயார் நிலையில் வைக்கப்பட்டிருப்பதாக இந்த 4 மாவட்ட ஆட்சியரும் தெரிவித்திருக்கின்றனர். அதைத் தொடர்ந்து இந்த பகுதியில் தொடர்ச்சியாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. வெள்ளத்தினால் ஏதாவது கரைகள் உடைக்கப்பட்டிருக்கின்றனவா, இல்லை விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுமா அல்லது குடியிருப்புகள் பாதிக்கப்படுமா என்பதை தொடர்ந்து கண்காணித்தும் வருகின்றனர். தற்போது இந்த தண்ணீர் திறப்பின் மூலம் மேட்டூரிலிருந்து நாகப்பட்டினம் வரை மொத்தம் 19 லட்சம் ஏக்கர் பலன் பெறும் என்று கூறியிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த தஞ்சை, நாகை, திருவாரூர் மாவட்டத்தில் மட்டும் 16 லட்சம் ஏக்கர் விவசாய நிலங்கள் தற்பொழுது ஒரு போக சம்பா சாகுபடிக்கு தயாராகி வருகிறது.